ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. யார் இது? யாரும் பக்கத்துல படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. என்ன நடந்தது? மயக்கமா வருது சொல்லிட்டு வந்து படுத்தோம். அதுக்கு மேல எதுவுமே ஞாபகம் இல்லையே. நம்ம இங்கே தூங்கணும் ராத்திரி ஃபுல்லா. மாமாக்கு அது அறிவுன்றது இல்ல. இங்கதான் நான் படுத்துட்டு இருக்கேன். இவர் வந்து நம்ம கூட படுத்துட்டு இருக்கிறாரு. என்ன இது? மாமாவை நம்ம நல்லவர் தானே நினைச்சோம். இப்படி நடந்துக்கிட்டே நம்ம கிட்ட. சே, எனக்கு அருவருப்பா இருக்குது. இதுக்கு மேல நமக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. யார் இது? யாரே நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன கலைவாணி, காலையில யாரும் வந்து அழுதுட்டு இருக்க? ஏன், என்னாச்சு? போதும் மாமா, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. நான் தான் இங்க படுத்து இருந்தேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என் கூட படுக்கிறீங்க? உங்களுக்கு அறிவுன்றதே இல்ல. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு இதான் எனக்கு நிலைமையா? என்ன காரியம் நீங்க என்கிட்ட இந்த மாதிரி நடந்துருக்கீங்க? நீங்க எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க? நீங்க கலைவாணி, நான் ஒண்ணுமே பண்ணல கலைவாணி. ஏன் பண்ணி என்கிட்ட கோவப்படுற? நீங்க படுத்துட்டு இருந்த நேற்று ராத்திரியில இருந்து. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க பேசுறீங்க, மரியாதை கேட்டு சொல்லிட்டு நானு. இன்னும் என்ன பத்தி எப்படி தெரியுது உங்களுக்கு? நானும் ஏதோ மயக்கமா வருதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தெரியல, கண்ணு தெரியல. ஒரு கட்டில யார் படுத்திருக்காங்க கூட உங்களுக்கு தெரியாது. வந்து படுத்துட்டு என்ன எனக்கு வர ஆத்திரத்துக்கு? ஏன் மாமா இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க? நீங்க ஒன்னும் தெரியாத மாதிரி வேற பேசுறீங்க. நீங்க எனக்கு ஒன்னும் தெரியல நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? கலைவாணி, கலைவாணி, நீ என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இங்க படுத்துட்டேன்ற எனக்கு ஒண்ணுமே தெரியல. நேற்று பார்ட்டிக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னல, அங்க என்னமோ குடிச்சிட்டேன் நானு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நேற்று ராத்திரி நானே என்ன நடந்தது, எப்படி வீட்டுக்கு வந்தேன், என்ன எனக்கே ஒண்ணுமே ஞாபகம் இல்லை கலைவாணி. என்ன எதுவுமே தப்பா நினைக்காத. இங்க படுத்திருந்தேனா அது கூட எனக்கு தெரியல. ஏதோ நான் வந்து இந்த ரூம்ல ஏதோ வந்து படுத்துனே தவிர நீ இங்க இருக்கிற எனக்கு சத்தியமா தெரியாது கலைவாணி. போதும் போதும், நீங்க எதுவுமே பேச வேணாம். நான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன். இதோட இந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். நீங்க ஏதோ போய் சொல்லுங்க, எது வேணா நடந்துக்குங்க. என்கிட்ட நீங்க போய் சொல்றீங்களா? நீங்க வாய முடிங்க. நான் கிளம்புறேன். இதுக்கு மேல நான் இதோட கடைசி இந்த வீட்டுக்கு நான் இதோட வரவே மாட்டேன். நானு ஏதோ தெரியாம இந்த வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிட்டேன். நானு வந்ததுக்கு எனக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்டீங்க நீங்க. போதும் போதும், இதுக்கப்புறம் நான் இங்க வரேன். நானு இதோட இந்த வீடு இங்க ஒரு வீடு இருக்குன்றதே நான் மறந்துடுறேன். எங்க வீடு ஏதோ அப்படியே தான் எங்க வீட்டே இருந்துட்டு போறேன். ஐயோ கடவுளே, கடவுளே. கலைவாணி, கலைவாணி, நில்லுமா நில்லு. நான் சொல்றத கேளு. இங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, ஒண்ணுமே நடக்கல. நீ ஏன் எதுவும் நினைச்சுக்காத. நில்லு கலைவாணி. மாமா, காலையில சாப்பிட்றதுக்கு டிஃபன் செஞ்சு வச்சுட்டேன், மதியம் லஞ்சு செஞ்சு வச்சுட்டேன். சரி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருங்க, நாங்க அங்க போயிட்டு வந்துடுறோங்க. சரி காமாச்சி, போயிட்டாங்க போயிட்டாங்க. அங்க கேட்டாங்களா அந்த மாதிரி வந்து முடியாதவர் இருக்காரு, அதனால வந்து பாத்துக்கிறதுக்காக என் வீட்டுக்காரர் அங்க இருக்காருன்னு சொல்லுன்னா, வேற எதையும் அங்க சொல்லாத. சரி, கிளம்பலையா நீங்க எல்லாரும்? இன்னும் கிளம்பாமலே இருக்கீங்க? கிளம்ப தாங்க போறேன். அதான் சரின்ட்டு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும்ல. இன்னும் பொண்ணு பார்க்க வரேன்ற விஷயத்தையே சொல்லவே இல்லை. ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அதான் போய் கிளம்ப போறேன். நான் எல்லா வேலையும் இப்பதான் முடிச்சேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கேன். என்னது, இன்னும் பொண்ணு பார்க்க வரேன்ற விஷயத்தை சொல்லலையா? ஏன் நைட்டே முடிவு பண்ணியாச்சுல, ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஆமா, நேற்று நைட்டு மணி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் எங்க ஃபோன் பண்ணி சொல்றது. அதான் சரி காலைல சொல்லிக்கலான்ட்டு விட்டுட்டேன். இப்பதான் ஃபோன் பண்ண போறேன். இருங்க வர சொல்லிடுறேன், உங்க எதற்கே சொல்றேன். அட சரஸ்வதி யாரும் இங்க போனை வச்சுட்டு போய்க்கிறாளே. போன் போடுறாங்க செல்லுக்கு, யாரும் தெரியல. என்ன பண்ற சரசு? சரசு, சரசு, யாரோ போன் பண்றாங்க பாரு. இங்க வா, பேசுங்க, பேசிட்டு போ. என்ன இது, பூமாரி அம்மா போன் எடுக்க மாட்டாங்க. வேலையா இருக்காங்களா? காலையில வேற போன் பண்றோம். சரி சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறோம். ஐயோ, போன் எடுக்க மாட்டாங்களே. மதுனியே, மதுனியே, நான் இப்பதான் புடவை மாத்தின்னு இருக்கேன். நீயே போன் எடுத்து கேளு யாருன்னு. அம்மா, அம்மா, இன்னொரு நிமிஷம் வாமா, சீக்கிரம் வாய. என்னங்க, இந்த போன் எடுக்கல, யாரும் எடுத்தாங்களா அந்த மாதிரி பொண்ணு பார்க்க வர விஷயத்த சொல்லுங்க. வடிவேல கூப்பிடறேன், என்ன நம்ம பாத்துட்டு போன் அப்படிங்களா? ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? நான் சரஸ்வதியோட மதுரை அலமேலம்மா பேசுறேன். யாருங்க? ஹலோ, யாருங்க பேசுறீங்க? ஐயா, ஒன்னும் பேச மாட்டாங்களா? யாரும் தெரியலையே. ஹலோ, அலமேல பேசுறாளு. என்னால பேச முடியலையே. எத்தனை வருஷம் ஆகுது அலமேல கிட்ட பேசி. அலமேல பேசுறா, என்னால பேச முடியலையே.
நான் அலமேல கிட்ட எந்த துரோகமும் உனக்கு செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். எனக்கே தெரியாம துரோகம் பண்ணிட்டேன். இப்ப அவகிட்ட பேச கூட எனக்கு ஐயோ முடியலையே. ஹலோ, என்ன இது போனை போட்டுட்டு பேசாம இருக்கிறாங்க? ஐயோ, ஹலோ மாமா, மாமா போனை எடுத்துட்டாங்களா இல்லையா? மாமா உங்களை தான் கேட்கறேன், போனை எடுத்துட்டாங்களா இல்லையா? கொண்டாங்க போனை கொடுங்க. ஹலோ சரஸ்வதி அம்மா, நான் காமாட்சி பேசுறேன். ஆடா நீ ஏமா காமாட்சி? சொல்லு சொல்லு, ஏன் போனை போட்டு பேசாமலே இருக்கிற? நானும் சொல்லிட்டு கிடக்குறேன், யாருமே பேசவே இல்லை. சொல்லு காமாட்சி. அம்மா அலமே இல்லம்மா, நீங்க தான் பேசுறீங்களா? ஐயோ என் போனை இப்பதான் உங்களுக்கு ரிங் போட்டேன், எடுக்கவே இல்லை. என் பொண்ணு மணிமேகலை கூட்டா சொல்லிட்டு இப்பதான் போயிட்டு வர, அதுக்குள்ள அட்டன் பண்ணிட்டீங்களா? சரி சரி, எங்க சரஸ்வதி இல்லையா அவங்க? சொல்லு காமாட்சி சொல்லு சொல்லு, அவ அங்க ஒரு வேலையா இருக்கிறா, சொல்லு நீ. அம்மா அளவே இல்லம்மா, ஒண்ணுமில்ல, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரலான்னு இருக்கிறோம். ஜாதக பொருத்தம் இன்னைக்கு பார்த்தல, பொருத்தெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோசியரு, அதான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரலான்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன். சரி நாங்க கிளம்பி வரோம். ஜாதக பொருத்தெல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? அதான் நீங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லைன்னு நான் விசாரிச்சுக்கிட்டே இந்த சாஸ்து கிட்ட. ஏதாவது காமாட்சி ஃபோன் பண்ண, ஃபோன் பண்ணி இல்லை நானும் பேசுறேன்னா நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. சரிங்கம்மா வாங்க வாங்க. சரிங்கம்மா, சரி அதை சொல்றதுக்கு ஃபோன் பண்ணானே. சரி வரோம், இப்பதான் கிளம்ப போறோம், இன்னும் வர ஒரு 2 மணி நேரம் ஆகும், வரோம். சரிம்மா காமாட்சி, வாமா வாமா. சரி நான் போனை வச்சிடுவா. சரிங்கம்மா. என்னடி காமாட்சி சொல்லிட்டியா? என்ன சொன்னாங்க? யார் போன்ல பேசுறது? ஏங்க உங்ககிட்ட தான் போனை கொடுத்துட்டு போறேன், நீங்க அட்டன் பண்ணி பேசலையா? நீங்க அட்டன் பண்ணிட்டு அவங்க அந்த அலமை இல்லாம இருக்காங்களா, அதான் அந்த பூமாரியோட அத்தை, அவங்க தான் போனை எடுத்துக்கிறாங்க, நீங்க பேசவே இல்லை. சரி சரி நான் சொல்லிட்டேன் நானு. சரி நான் கிளம்புறேங்க. சரி காமாட்சி, போயிட்டாங்க போயிட்டாங்க. அம்மாடி பிரியா, பிரியா ஏந்திரமா, பொழுது விடிஞ்சிருச்சு பாரு. நீ வானுள்ள ரூம்ல தூங்குற மாதிரி இங்கே தூங்கிட்டு இருப்ப. ஏந்திரு பிரியா, பேருக்கணும் பாரு, ஏந்திரு. ஏமா பிரியா, உன்னை தாண்டி சொல்றேன், ஏந்திரடி. காது கேட்கல உனக்கு? ஐயோ இவகிட்ட பெரிய பாரா இருக்குது. ரோட்ல போறவங்க பாத்துட்டு போறாங்க பாரு. வாசப்படி இங்க முதல்ல எல்லாரும் வர இடத்துல படுத்துட்டு இருக்க. ஏந்திரு. இப்ப பாரா தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்த போற. ஏந்திர பிரியா. அம்மா எனக்கு தூக்கமா வருதுமா, அதுக்கு தான் நான் இங்க படுக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப எழுப்புற நீ, போமா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்துட்டு கிளம்புறமா, போமா. பிரியா, ஏன் பிரியா அப்படி அடம்பிடிக்கிற? எழுந்துறது சொல்றல, போ போயிட்டு ஒரு ரூம்ல போய் தூங்கு போ. கயவான் எழுந்துட்டு இருப்பா, நீ போய் அங்க தூங்கலாம். எழுந்துரு போ, எழுந்துரு. இதுக்கு தாமா சொன்னேன் நைட்டு நான் என் ரூம்ல போய் படுக்கிறேன் சொன்னேன். கயவான் டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிட்டு இங்க படுக்க சொல்லிட்டு தூக்க தீக்கி எடுக்கிறமா. போமா, இதுக்கப்புறம் போய் படுத்தா கூட தூக்கம் வருமா? அவ்வளவுதான், ஒரு தடவை தூக்க காலையில அதான், இதுக்கப்புறம் தூங்குடே. என்ன பண்றது? இதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான், போமா. அம்மா பின்னாடி பாருமா, கலைவாணி அக்கா அழுதுட்டு இருக்காங்க. அக்கா ஏன்க்கா ஏன் அழுவுறீங்க? ஐயோ எங்க கிளம்புறீங்க நீங்க? ஐயோ கலைவாணி, ஏண்டி ஏன் என்னாச்சு? ஏன் அழுவுற? யார் என்ன சொன்னா? அந்த மாமியார் கேள்வி ஏதாவது சொல்லிச்சா? ஐயோ ஏமா பேக் எடுத்து எங்கம்மா கிளம்புற நீ? நான் எங்க வீட்டுக்கே போறேன் நானு, இதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன், நான் கிளம்புறேன். என்னமா கலைவாணி, ஏமா ஏன் அப்படிமா அழுவுற நீ? என்ன ஆச்சு? தூங்கிட்டு தானே இருந்த, ஏமா? நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அத்தை, நான் எதுவுமே பேசல. நானு உங்ககிட்ட எது கேள்வி கேட்காதீங்க அத்தை, நான் எங்க வீட்டுக்கு முதல்ல போறேன் நானு. அம்மாடி கலைவாணி, ஏவா என்ன நடந்தது சொல்லுவா? அழுதுகிட்டே இருக்கிற, கொண்டா பேக கொடு. எங்க யாரு என்ன சொல்ற? எதுக்கு வீட்டுக்கு கிளம்புறப்படி? என்ன அது பொறுமையா சொல்லு. ஏன் அழுதுகிட்டே இருக்க? குடுவா பேக குடுவா. அத்தை எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்குது அத்தை, என்ன எதுவும் கேட்காதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சொல்றேன், போறாத்த வழி விடுங்க. ஐயோ கலைவாணி நில்லுமா, என்ன சொல்லிட்டு போவா? ஐயோ ஏதாவது சொல்றாளா பாரா, நில்லுமா கலைவாணி. ஐயோ இருமா இருமா, என் அண்ணனுக்கு நான் போன் அடிக்கிறேன். ஏன் சொல்லாம கிளம்புற நீ? இருமா, வர சொல்றேன், அண்ணனை வர சொல்றேன். ஏதாலும் இன்னும் பேசுமா, ஏமா போற? நில்லுமா. அம்மா என்னம்மா கலைவாணி அக்கா அழுதுகிட்டே போறாங்க, எதுவுமே சொல்லாம போறாங்க, நல்லா தானே இருந்தாங்க, ஏன் என்ன ஆச்சு? தெரியலையா பாப்பியா? காலங்காலத்துல விடிஞ்சு விடியாத இப்படி அழுதுகிட்டே போறா, யார் என்ன சொன்னான்னு தெரியலையே. நேற்று ஏதாவது நடந்துதா? ஐயோ ஐயோ இந்த கேள்வியதான் ஏதாவது சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் நானு, அதுக்குதான் அவ கோச்சிக்கிட்டு போறா. அதை நீட்டு சொல்லிட்டு போலாம்ல. ஐயோ நான் என்ன பதில் சொல்றதுங்க அண்ணனுக்கு? வீட்டுக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி அழுதுட்டு போலாமா? அம்மா அம்மா, இங்க கலைவாணி வந்தாலாமா அந்த பக்கம்?
ஆமாடா சக்தி, இப்பதான் வந்தா, அழுதுகிட்டே வந்தாவா, என்னன்னே தெரியலப்பா. கையில பேக்கோட அவ துணி வழியெல்லாம் எடுத்து நீ எங்கேயே போற, எங்கம்மா போற, என்ன நடந்தது கேட்கற, ஒண்ணுமே சொல்லாம போறடா. ஏண்டா நேத்து சாயந்தரம் நாங்க விஷயத்துக்கு போயிருந்த மாதிரி அது ஏதாவது நடந்ததாடா? அந்த கேள்வி ஏதாவது சொல்லிச்சா? என்னடா காச்சு, பதிலே சொல்லாம போறா. அப்பா என்னாலதாம்மா அப்பா கலைவாணி அழுதுகிட்டே போறா. நேத்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டேமா, அதுக்காக போயிருந்தம்மா. போயிட்டு வந்தேன்னா ரூம் ஒரே இருட்டா. நேத்து அங்கே ஏதோ குடிச்சிட்டோமா, நான் என்னன்னே எனக்கு தெரியல, ஏதோ கலந்து கொடுத்துட்டானுமா. நான் குடிச்சிட்டு வந்து நான் வாட்டி என் ரூம்ல போயிட்டு கட்டில படுத்துட்டேமா. விடிஞ்சு பார்த்தா கலைவாணி அங்கதான் படுத்துன்னு இருக்கா போலமா. எனக்கு தெரியாதுமா, ராத்திரி ஃபுல்லா எனக்கு மயக்கமா ஒண்ணுமே தெரியலப்பா. நான் படுத்துருந்து எழுந்துட்டு என்ன என்னென்னமோ சொல்லிட்டு அவளா என்னென்னமோ பேசிட்டு போறாமா. என்னதான் நடந்தது, ஏன் அப்படி சொல்றானே எனக்கே தெரியலமா. டேய், ஒன்னாலதான் பழுதுட்டு போறாளா? அறிவில்லை உனக்கு? யார் என்ன படுத்துல இருக்கான்னு உனக்கு தெரியாது? அந்த கட்டல்ல அவ்வளவு பெரிய உருவம் அவ படுத்துல இருக்க கூட உனக்கு தெரியாம நீ என்ன அவ கூட படுக்கிற? அந்த ரூம்ல அவ இருந்ததால நீ பாத்துருந்தாலே வேற எங்க வெளியே படுத்துருக்கா, அதை விட்டுட்டு அவ கூடியா படுத்துல இருக்கே, அதனாலதான் பழுதுட்டே போறாளா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவுன்றதே இல்லடா. என்ன பெருசா கலந்து கொடுத்துட்டாங்க, பக்கத்துல ஒரு ஆள் படுத்துல இருக்கிறது உனக்கு தெரியல? அம்மா நான் தெரியாமதாம்மா படுத்துட்டு இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. கலைவாணியா அந்த ரூமுக்கு வந்து படுத்தாலே எனக்கு தெரியலமா. கலைவாணி பிரியாவோட ரூம்ல தானே படுத்து தூங்குவா, அங்க யாருமே இல்ல. நான் எப்பயும் மழை வந்து படுத்துட்டேமா. அவன் என்னடா என் மேல கோச்சிக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு போறாமா, எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அதான் என்ன கேட்டு வரதுக்குள்ள பார்த்தா அவ பார்த்து எல்லா துணி எடுத்து கிளம்பிட்டாலாமா. ஐயோ கடவுளே கடவுளே. லூசு லூசு மாதிரி பேசாத. எவனா இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி படுப்ப உனக்கு எவனா சொல்லிடுறது? வீட்டுல இருந்தாலும் சொல்லிட்டு போறாரு, கேவலாம பிறந்தனால போயிட்டு கண்டதையும் குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே அவ. ஏன் அது மாதிரி நடந்துகிட்ட நீ? உன்கிட்ட பேசுறதே வேஸ்டா. உன்னெல்லாம் போய் பிள்ளையா பெத்த மாறாரு. சரி, அந்த பொண்ணுகிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரே கட்டில படுத்து இருக்கிறாரு, அப்பதான் ஏதோ என்ன நடந்தது தெரியல. அவ படுத்துல இருக்காரா, நீ பாக்குறது இல்ல, நைட்டை போட்டு பாத்துட்டு படுக்கிறது இல்லையாடா? சரி, ஐயோ போயிட்டு பாரு போ. எங்க என்ன நடந்துட்டு போறா, எங்க போறாரோ தெரியல. போவா, இதான் ஆயிட போகுது போ. அம்மா அதுக்கு தான் சொல்ல, நேற்று ராத்திரி நான் போயிட்டு இப்ப என் ரூமுக்கு போயிருந்தேன்னா கலைவாணி அக்காங்க இங்க இல்லைன்னு தெரிஞ்சிருக்குமா. உன்னாலதாமா நேற்று போயிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதா? போமா, நீ வேற சும்மா இருடி. கண்ட நேரத்துல கண்டத்தையும் பேசிக்கிட்டு நானும் என்ன பதில் சொல்றது தெரியாம இருக்கிறனால போயிட்டு அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் என்ன சொல்லுவாரு? ஐயோ தலை எழுத்து. சரி இரு, அண்ணனுக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசுறேன் நானு. ஐயோ அக்கா, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்பா வெட்டினு வர யார் போயிருக்கா? பூமாரியா? உன் மாமா தான் போயிருக்காரு அப்பா வெட்டினு வரதுக்கு. நான் வந்துருவாங்க, போன் பண்ணி கேட்டா நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்களா பூமாரியா? சரிக்கா. ஏன் சரசு, வீட்டுக்காரு வராருனோட என்ன ஒரு அலங்கரிப்பு? ஏதான் உள்ளார புடவை கட்டினு இருக்க சொன்னிய? வீட்டுக்காரு வராருன்னா ஒரே சந்தோஷம். இதுக்கப்புறம் பிடிக்க முடியாது சரசு. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா குழஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, அப்படித்தானே? ஆமா மதினி, என் வீட்டுக்காரி எப்ப போனாரு வெளிநாட்டுக்கு, இப்பதான் வராரு. இவ்வளவு நாளா பார்த்தோமா பழகணுமா போனோமா வந்தோமா, இப்பதான் வராரு. அதான் ஒரு சந்தோஷம். என்ன பண்றது, குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டுல போய் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஏதோ அதான் வராருன்னொன்னே அவருக்கு பிடிச்ச மாதிரி அழகா புடவை கட்டி ரெடி ஆயின்னு இருந்தேன். மதினி சரி, நான் புடவை கட்டிருந்தேன், போன் வந்தது இல்லையே, யார் போட்டா பேசுனியா? பேசுறேன். என்ன உன் வீட்டுக்காரி வராருன்றது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம்னால இன்னொரு சந்தோஷமான செய்தி வந்தது காலையிலே. உன் பொண்ணு பூவாரிய அந்த சூர்யா வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்களா இன்னைக்கு. அத்தை என்ன சொல்றீங்க? போனா போட்டாங்க? என்கிட்ட போன் பண்ணி யாருமே சொல்லவே இல்லை இன்னைக்கு பொண்ணுக்கு பார்க்க வரேன்னு. எப்ப போன் போட்டாங்க? ஏன் பூமாரி உனக்கு தெரியாதா? காலைதான் போன் போட்டா காமாச்சு. போன் பண்ணி இந்த மாதிரி வந்து இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னா. சரின்ட்டு தான் சாரசு கிட்ட சொல்லுக்கிறேன். உனக்கு தெரியாதே? தெரியாதத்த, தெரிஞ்சா நான் ஏன் கேட்க போறேன்? சூர்யா எனக்கு போன் பண்ணவே இல்லையே நேத்து. சரி, இது என்ன முடிவு பண்ணிருப்பாங்க போல. சரி வரட்டும். இன்னைக்கு வராங்களா? சரி, நல்லதா போச்சு. என் வீட்டுக்காரர் இன்னைக்கு வர நேரம் பார்த்து அவங்களும் வராங்க. நேற்று வந்திருந்தா கூட என் வீட்டுக்காரெல்லாம் பார்த்துருக்க முடியாது. சரி வரட்டும். எப்ப வரேன்னு சொன்னாங்க? நான் போன் பேசினப்ப இன்னும் 2 மணி நேரத்துல வர சொன்னாங்க. இப்ப ஏதோ 1 மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சு. வருவாங்க, வரட்டும் விடு. அம்மா அப்பா வராரு பாரு, கார் வந்துட்டு இருக்கு பாரு. வாங்க. என்ன நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, உங்க பையனை காணோம்? மாமா என்ன மாமா சொல்ற மாதிரி நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க? பையன் கார்த்திக் வரலையா மாமா? கார்த்திக் வரல சரசு, நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். லீவு கேட்டேன், மேனேஜர் வந்து இப்ப லீவு கொடுக்க முடியாது, நீங்க ஒரு ஆள் தானே போறீங்க, நீங்க போங்க, அதுக்கப்புறமா லீவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு நான் மட்டும் வந்தேன். ஓ அப்படியா மாமா? சரி. என்ன நீங்க வெளிநாட்டுக்கு போனாலும் போனீங்க, இப்படி இழைச்சிட்டீங்க. இங்க இருந்து போகும்போது நல்லா தானே இருந்தீங்க. ஏமாமா அங்க வேலை கஷ்டமா? ரொம்ப நேரம் வேலை செய்றீங்களா? சரஸ்வதி என்ன நீங்க? இல்லையா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையே, எப்பயும் போலதான் வேலை செய்யறோம்.
என்ன உடம்புல அப்படியே தானே இருக்கு, ஒன்றும் குறையிலையே. ஏங்க அது ஒண்ணும் இல்ல, நம்ம நாளைக்கு அப்புறம் உங்க சம்சாரம் உங்களை பாக்குறாங்களே, அதான் ஒரு அக்கறையில கேக்குறாங்க. நீங்க அப்பயும் போலதான் இருக்கீங்க, இருந்தாலும் சரசுக்கு ஒரு கவலை, எங்க உடம்பு குறைஞ்சிட்டாரோ புருஷங்காரா அப்படின்ட்டு. அப்பா இன்னும் நீங்க வந்ததுல இருந்து அம்மா கிட்டே பேசுறீங்க, என்ன அங்க ஒரு ஆள் நிக்கிறேன் என்கிட்ட பேசவே மாட்டீங்க. போங்க பாருங்க. நாங்க எல்லாரும் அப்பா செல்லம் சொல்லிக்கிறாங்க, நீங்க என்னன்னு என்கிட்ட பேசாமலே நிக்கிறீங்க. பூமாரி கண்ணு, என்னம்மா நீ? உன்னதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன்கிட்ட பேசாம விட்டுருந்தேன் நானு. வாமா உள்ள போய் பேசலாம் நாம. என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? அப்ப என்ன பிடிக்காதா உங்களுக்கு? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீதாம்மா என் ராசாத்தி, அப்படி இப்படி என்ன கொஞ்சுங்க. இப்ப வளர்ந்துக்கிறதுக்கு அப்புறம் பூவாரி தான் உங்களுக்கு பிடிக்குமா? ஆட இங்க பாரு, இவ்வளவு ரெண்டு பேரையும் சும்மா இருங்கடியா. உங்களுக்கு பிடிக்குமா எங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டுக்கணும். என்ன இப்ப எல்லாரையும் பிடிக்கும், உள்ள வாங்க. நெட்டவழிய அத்தை சொல்றதான் சரி, புரியுதா? எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பிடிக்கும், புரியுதா? ஏன் உங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி? மாமா சரி உள்ள வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க, ரொம்ப நேரமா டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, அஸ்தியா இருப்பீங்க. வாங்க மாமா உள்ள போய் உட்காரலாம் வாங்க.